பிரைஸ் த லார்ட். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். அவர்களை கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். பின்பகுதி இவ்வாறு கூறுகிறது. எதனால இப்படி சொல்கிறாருன்னா, அவங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா ஒரு வித ஆசீர்வாதத்தையும் தருவன்ருக்காரு. இதே டிஸ்ஒபீடியன்ஸ் அவங்க கீழ்ப்படியாமல் இருந்தாங்கன்னா அதுக்குரிய சாபத்தையும் நான் அவங்களுக்கு தருவேன் நான் அந்த அதிகாரத்தில் கூறியிருக்கிறார். அதோட கடைசி எண்டிங்கில் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க சத்ருக்களின் தேசத்துக்கு போனாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்கத்தக்கதாகவும் நான் கொன்று போடுறத்தக்கதாகவும் நான் அவர்களோட பண்ணின உடன்படிக்கையை அபத்தமாக்கத்தக்கதாகவும் நான் அவங்கள என்ன பண்ண மாட்டேன், கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன்னு சொல்கிறாரு. எதுக்காக இப்படி சொல்கிறாருன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் அந்நாட்களில் இஸ்ரேல் ஜனங்கள் அவரால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். அதே போல் நம்மளும் இப்போ எப்படி இருக்கோம்னா, இஸ்ரவேலர்களுக்குள்ளே நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்லாம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்ம அவருக்கு விரோதமாக நம்ம போகும்போது தண்டிக்கவும் செய்வார். ஆனால் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, நான் உங்களை கைவிடவும் மாட்டேன், வெறுக்கவும் மாட்டேன். அப்போ அவர் எப்படி சொல்கிறாருன்னா, நான் உங்களை மன்னிப்பேன்னு சொல்கிறாரு. அதோட நீங்கள் அதை யோசித்து பாருங்களேன். அந்த வசனத்தை நீங்கள் நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, கைவிடவும் வெறுக்கவும் மாட்டேன். நீங்கள் எவ்வளோ தூரம் நீங்கள் தப்பு பண்ணி போனாலும் உங்கள் மேலே நான் சாபத்தை அந்த ஆசீர்வாதத்துக்கு பதிலாக பனிஷ்மெண்ட் தண்டனையை தருவேன். இங்கிலீஷ் பீப்புள் என்ன போட்டிருக்கோன்னா அந்த ஹெட்டிங்கில் டிஸ்ஒபீடியன்ஸ் ஆஃப் பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருக்காரு. அப்போ அந்த பனிஷ்மெண்ட்டை நான் கொடுத்தாலும் உங்களை நான் என்ன பண்ணுவேன்னா, கைவிடவும் மாட்டேன், வெறுக்கவும் மாட்டேன். நீங்கள் எவ்வளோ தூரம் ஆண்டவரை விட்டு நீங்கள் விலகி போயிருந்தாலும் அவர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் உங்களை என்ன பண்ண மாட்டார், கைவிடவும் மாட்டார், வெறுக்கவும் மாட்டேன்னு சொல்லி இன்றைக்கி உங்களோடு பேசுகிறார். எனவே நீங்கள் தைரியமாக நீங்கள் நான் விழுந்துட்டேன் ஏசப்பா, எனக்கு இன்னைக்கு என்னால் ப்ரேயர் பண்ண முடியல, என்னால் ஏன் இப்படிலாம் இருக்க முடியல நீங்கள் நினச்சி நீங்கள் சொன்னீங்கன்னாலும் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை நான் வெறுக்கவும் மாட்டேன், நீ என்கிட்ட திரும்பி வான்னு உங்களை கூப்பிட்றாரு. எனவே நீங்கள் அவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் நீங்கள் விட்ட இடத்துல தான் அவர் கண்டிப்பாக இருப்பார். நீங்கள் கவலையப்படாதீங்க. நீங்கள் எங்கே அவரை நீங்கள் விட்டீங்களோ அதே இடத்துல உங்களுக்காக காத்திருக்கிற ஒரே ஒரு ஆள்னா ஏசு கிறிஸ்து மாத்திரம்தான். நீங்கள் இருதயத்தில் பாவம் செஞ்சுருக்கலாம், நிறைய தப்பு பண்ணியிருக்கலாம். ஆனால் அவர் இன்றைக்கி சொல்கிறாரு உங்களை பார்த்து, நான் உன்னை கைவிடலை, நான் உன்னை வெறுக்கலைன்னு சொல்கிறாரு. எனவே அவர்கிட்ட நீங்கள் திரும்பி வாங்க. அவர் உங்களை நல்வழிப்படுத்தி உங்களை நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை உங்களோடு பேசியிருப்பான்னு நம்புகிறேன். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.